வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி மார்னிங் மீன் விற்கிறவங்க மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வெஜ்ஜு செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான்வெஜ் செய்கிறது எனக்கு என்னவோ ஈஸியாக தெரியும். அதனால் எழுந்ததுமே மீன் வாங்கி வச்சுட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா ஒரு காலேஜ் கேன்டீனில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீடு ரொம்ப இன்டீரியராக காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தனியாக ஸ்கூலுக்கு நடந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 7:30 கிளம்பும் போதே என்னையும் கூடவே கிளப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க பக்கத்தில் 8:30 வரைக்கும் அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனாலேயே என்னவோ தெரியல, எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் எனக்கு அப்படியே வந்துச்சு. எனக்கு எப்படி அது தெரியும்னா, நான் செய்கிற ஒவ்வொரு சமையலையும் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் அம்மாவோட சமையல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவார். அப்போ தான் யோசிப்போம், சின்ன வயசில் நம்ம அவங்க பக்கத்துலேயே உட்காந்து நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்த்ததுனால நமக்கு அவங்க பக்குவம் அப்படியே வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அளவாக சொல்லணும்னா அளவாக எனக்கு சொல்ல தெரியாது. நான் கையில் எடுத்து போடுவேன். மிளகாத்தூள் மட்டும் ஸ்பூனில் போடுவேன், மீதி எல்லாத்தையும் கையில் எடுத்து போடுவேன். எனக்கு கையோட அளவு தான் தெரியுமாங்கண்டி ஸ்பூன் அளவு இவ்வளோ போடணும் அப்படின்றது தெரியாது. மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் கடுகு போட்டுட்டு ரெண்டும் பொரிஞ்சதும் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்ததும் மீன் ஆட் பண்ணி அது நல்லா வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். என்னுடைய அம்மாவோட ஸ்டைல் மீன் குழம்பு இப்படி தான் இருக்கும். பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக ஒரு 1/2 hour செய்யணுன்னா இந்த மீன் குழம்பு நல்லா செஞ்சிடலாம். ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற டைமிங் மட்டும்தான். கொதிச்சதும் மீன் போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.